உலகமெங்கும் உள்ள இசை ஆர்வலர்கள் அதில் இணைக்கணும்னு எங்கே தோணுச்சு உங்களுக்கு? அது வந்து இந்த கோவிட்ல தான் எல்லாரும் பயங்கர அன்றைக்கி லாக்டவுன் சொன்னோன்னே எல்லோரும் மூஞ்சி தூங்கி போச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறது தெரியாமல் பல புதியவர்கள் அதில் உங்களோட கனெக்ட் ஆனாங்க. ஆமாம் சார். எப்படி அமைஞ்சது? தானே தான் சார் வந்தது. முதல்ல வந்து என்னோட டேட்டா பேஸை வச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா என்கிட்ட சப்தஸ்வரங்களில் பாடினவங்க ராகமானிகா எல்லாம் வேறு வேறு ஊரில் இருக்காங்க. முதல்ல சைந்தவி கூப்பிட்டு நீ ஒரு பாட்டு பாடு அப்படின்னா அது முதல் நாளே கிளிக் ஆகிடுச்சு. எல்லாம் யாருக்குமே வேறு வேலை இல்லையே, எல்லாம் இன்டர்நெட்டை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். ஸோ கிளிக் ஆகிடுச்சு. ஸோ அதை பார்த்த உடனே எல்லாரும் ஆண்டி நான் ஆண்டி நான் இங்கே இருக்கேன், நான் ஜெர்மனியில் இருக்கேன், ஆண்டி நான் வந்து அமெரிக்காவில் இருக்கேன், எல்லோரும் பாடி அனுப்புங்க. ரிமோட்டாக டெக்னாலஜி இருந்தது இல்லை சார். ஸோ எல்லோரும் பாடி அனுப்புங்க. அப்புறம் அப்படியே ஸ்லோவாக எங்கள் ஊரில் ஒருத்தவங்க பாடுறாங்க, அவங்கள சாம்பிள் அனுப்பலாமா, இங்கே ஒருத்தர் பாடுறாங்க, இங்கே ஒருத்தர் வாசிக்கிறாங்க, ஆண்டி நான் கிட்டார் வாசிச்சுட்டு இருக்கேன் மேம், கேன் ஐ சென்ட் யூ சாம்பிள். இப்படி உருவானது தான் அந்த இசை குடும்பம். இன்றைக்கி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 536 பேர் இருக்கோம். எஃப்ஆர் குடும்பம் அப்படிங்கிறது உலகம் தழுவி 536 பேர் இன்றைக்கி அந்த இசை குடும்பத்தில் இருக்கும். ஆமாம். ஸோ எந்த ஊருக்கு போனால் தான் எல்லோரும் எனக்கு என்ன இவர் தான் மனோபாலா சார் தான் சொல்லுவார், நீ சும்மா கையாட்டிட்டு ஒரு ஊருக்கு போனால் போகிறோம், அந்த ஊர்லேயே பாடுறவன் வாசிக்கிறவன் எல்லாம் வந்துடுவாங்க உனக்கு, உன்ன மாதிரியா நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம் அப்படிம்பாரு. ஸோ ஒரு அந்த மாதிரி ஒரு உலகம் தழுவி இருக்கிற இசைக்கலைஞர்களுக்கு ஒரு அடையாளத்தை வந்து இந்த நிகழ்ச்சி கொடுத்துருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது நீங்கள் இங்கே வந்தால் தான், சென்னையில் வந்தால் தான் உங்கள் இசைத்திறமை வெளிப்படுங்கிறது இல்லை, நீங்கள் ரிமோட்டாகவும் வாசித்து அதை பண்ணலாங்கிறது இந்த நிகழ்ச்சி சொல்லியிருக்கேன்.